அத்தியாயம் 69. செம்பை தேட போன இடத்தில் தங்கத்தை கண்டுபிடிப்பது. நிலவன் தரை முதலாளியின் இறந்த உடலில் கைகளை வைத்தான். இந்த தரை முதலாளியை எவ்வளவு சாதுரியமாக வெளியே எடுத்தான் என்பதற்காக அவன் தோள்களில் தன்னைத்தானே தட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. தப்பிக்கும் வழிகளை மூடுவது, பறக்கும் வாய்ப்பை நீக்குவது போன்ற அவனது மிகவும் நன்கு சிந்திக்கப்பட்ட திட்டமிடல் இல்லையென்றால் முதலாளியை பயமுறுத்தி அசுரனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகத் தோன்றி நிலவன் அதன் உயிரை முடிவுக்கு கொண்டுவரும் வரை அந்த இடத்திலேயே வேரூன்றியிருப்பான். மிகவும் புத்திசாலி மற்றும் அனுபவம் வாய்ந்த முதலாளி தன்னை கொல்ல அனுமதிப்பதை விட இது வேறுபட்டதல்ல. இவ்வளவு பயனுள்ள திறமையை வழங்கியதற்காக நிலவன் மீண்டும் தனது தலையில் முந்தைய தள முதலாளிக்கு நன்றி தெரிவித்தான். ஏனென்றால் அவனது முழு பலம், அவனது சிறிய இராணுவம் மற்றும் அவரது லார்ட்ரைன் கீழ்நிலை ஊழியர்கள் கூட இருந்தாலும் அவன் உண்மையில் முதலாளியை இவ்வளவு திறமையாக கொல்ல முடியாது. சோமிர் செதில்கள், விஷ அமிலம் நீட்டிப்புகள் போலவே பயனற்று அவனது மிகவும் பயனுள்ள திறமைகளில் ஒன்றாகும். உண்மையிலேயே முதலீடு செய்வது மதிப்புக்குரியது. அதன் வீரியத்தையும் செயல்திறனையும் மேம்படுத்தக்கூடிய பேய்களையும் திறன்களையும் அவன் கண்டுபிடிக்க முடிந்தால் அது சிக்கலை கடந்து செல்வதற்கு மதிப்புள்ளது. இந்த மாடி முதலாளியின் திறன்களையும் இரத்த ஓட்டத்தையும் 40 நிமிடங்களில் அவன் உள்வாங்கிக் கொண்டான். அவன் இரத்த ஓட்டங்களை உள்வாங்கிய பல அரக்கர்களைப் போலல்லாமல் இந்த முறை முழு உடலும் இரத்தமும் நிலவன் மூலம் முழுமையாக உறிஞ்சப்பட்டது. தோலுக்கு அடியில் எலும்புகளின் வெற்று உமியைத் தவிர வேறு எதையும் விட்டு வைக்கவில்லை. திங் எஸ் ரேங்க் மெட்டமார்போசிஸ் இரத்த குடும்பத்தை கண்டுபிடித்ததற்காக தொகுப்பாளருக்கு வாழ்த்துகள். தற்போதைய இரத்த ஓட்ட தூய்மை 68%. இந்த இரத்த வம்சாவளியை முடிக்க ஹோஸ்ட் உத்ரகிரிஸின் மையப்பகுதியை சாப்பிட்டு உறிஞ்ச வேண்டும். திடீரென்று அவனது தலையில் ஒரு அறிவிப்பு ஒலித்தது. அது அசுரன் முதலாளியைப் பற்றி அவனுக்கு தெரிவித்தது. என்ன, உருமாற்ற இரத்த வம்சாவளியா? இந்த அறிவிப்பை பார்த்ததும் நிலவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் இந்த நிலவரைக்குள் கிட்டத்தட்ட அரிதான மற்றும் தனித்துவமான உருமாற்ற இரத்த வம்சாவளியை கண்டுபிடிப்பது பற்றி அவன் தனது கனவில் கூட நினைத்ததில்லை. அவனது அறிவின்படி அரிய வகை டெமிஹுமன்களான டாப்லர்கள் மட்டுமே இந்த வகை வம்சாவளியை கொண்டிருந்தனர். அவர் தனது ஓய்வு நேரத்தில் படித்த இந்த பேரரசின் வெவ்வேறு மக்கள் மற்றும் இனங்கள் பற்றிய புத்தகங்களிலிருந்து. ஆனால் அவற்றுக்கும் கூட இரத்த ஓட்டத்தில் மிக குறைந்த தூய்மை இருந்தது. மேலும் தோலை உதிர்த்து எலும்புகள் விரிசல் அடைந்து அவற்றின் இலக்குகளின் வடிவத்திற்கு ஏற்றவாறு கடினமான சிக்கலை சந்தித்த பிறகு அவை மற்றொரு மனித இனத்தின் வடிவத்தை எடுக்க முடியும். நிலவன் அந்த இரத்த வம்சாவளியை விரும்பினால் ஏற்கனவே கண்டுபிடிக்க கடினமாக இருந்த குறைந்தது 200 டாப்லர்களையாவது கொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அப்போதும் கூட அவனுக்கு பி ரேங்க் இரத்த வம்சாவளி கிடைக்கும். இந்த மாடி முதலாளி பரிசளித்த எஸ் ரேங்க் இரத்த வம்சாவளி அல்ல. இறந்த உத்ரகிரிசுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நிலவன் தலைவணங்கினார். உங்கள் தியாகத்திற்கு நன்றி என்று அவன் கூறிவிட்டு இப்போது வறண்டு போன இதயத்திலிருந்து நீல நிற மையத்தை வெளியே எடுத்தான். எனவே அது ஒரு லார்ட் ரேங்க் முதலாளியும் கூட. நிலவன் லார்ட் ரேங்க் கொண்ட அரக்கர்கள் மற்றும் கிராண்ட் மாஸ்டர் மனித இன போராளிகளுடன் ஒப்பிடக்கூடியவர்கள் தங்க நிறக்கோர்களைக் கொண்டிருந்த பிந்தையவர்களைப் போலல்லாமல் நீல நிறக்கோர்களைக் கொண்டிருந்தனர் என்று பேசினான். நிலவன் பெரிய எலுமிச்சை அளவிலான மையத்தை விழுங்கி உயர்தர அசுர மையங்களை உறிஞ்சும் போதெல்லாம் தனது வழக்கமான தாமரை புத்தர் நிலையில் தரையில் அமர்ந்தான். அவன் எப்போதும் தனது மனதை அமைதியாகக் கண்டார். மேலும் அந்த நிலையில் வலிமையின் எழுச்சியை புரிந்து கொள்ள முடிந்தது. இரத்த ஓட்டம் உறிஞ்சுதல் முடிந்தது. தற்போதைய இரத்த ஓட்ட தூய்மை 100%. தொகுப்பாளர் பின்வரும் திறன்களையும் பெற்றுள்ளார். உருமாற்றம். அசல் உடலுக்கு எந்த தாமதமோ அல்லது தீங்கும் ஏற்படாமல் முழுமையான இரத்த வம்சாவளியைக் கொண்ட ஹோஸ்டை உயிரினங்களாகவும் மாற்ற அனுமதிக்கிறது. இருப்பினும் ஹோஸ்ட் இந்த வெவ்வேறு வடிவங்களில் தானாகவே செயல்படவும் நகரவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இரத்த இணைப்பு. ஹோஸ்ட் ஏற்கனவே வைத்திருக்கும் வெவ்வேறு இரத்தக் கோடுகளின் வெவ்வேறு உடல் மற்றும் மாயாஜால பண்புகளை ஹோஸ்டுடன் கலக்க அனுமதிக்கிறது. அவர்கள் ஒன்றாக இணைவதற்கு ஹோஸ்ட் கணிசமான அளவு இரத்த இணைப்புகளையும் உடல் திறன்களையும் கொண்டிருக்க வேண்டும். குறிப்பு: வெவ்வேறு இரத்தக் கோடுகளின் வெவ்வேறு உடல் மற்றும் மாயாஜால பண்புகள் அவற்றை ஒன்றிணைக்க பயன்படுத்திய பிறகு ஹோஸ்டின் உடலில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த திறனின் செயல்படுத்தும் காலம் குறுகியது. தற்போதைய நேர வரம்பு 15 நிமிடங்கள். இந்த கட்டுப்பாடுகளை சமாளிக்க
ஹோஸ்ட் இன்னும் உயர்ந்த தரவரிசை மெட்டமார்போசிஸ் இரத்தக் கோடுகளை உள்வாங்க அறிவுறுத்தப்படுகிறார். அமைப்பு அதன் வழக்கமான ரோபோடிக் குரலில் பதிலளித்தது. இந்தச் செய்தியை கேட்டதும் நிலவன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். ஏனெனில் சண்டையிடுவது, ஒளிந்து கொள்வது, கணக்கு போடுவது அல்லது ஒரு இடத்திற்குள் ஊடுருவுவது என எதுவாக இருந்தாலும் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மையை இது தனக்குத்தானே அளித்துக் கொள்வதிலிருந்து வேறுபட்டதல்ல. 100% இரத்த வரிசை தூய்மையின் நிபந்தனைகளை அவன் பூர்த்தி செய்திருந்தால் அவன் விரும்பும் எந்த உயிரினமாகவும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த திறன் அவனுக்கு பல கதவுகளை திறந்திருந்தது என்பது தெளிவாகத் தெரிந்தது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட இனம் அல்லது இனங்கள் வசிக்கும் இடத்திற்கு அவர் பயணித்தால் அவர்களுடன் கலப்பதில் அவனுக்கு எந்த பிரச்சினையும் இருக்காது. அது எல்வ்ஸ், குளர்கள் மற்றும் ஒருவேளை கடல்வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் கூட. இது எந்த வடிவமாற்ற திறனை விடவும் மிகச்சிறந்தது. ஏனெனில் உங்கள் உடல் உங்களை அனுமதிக்கும் வடிவங்களின் வகைகள் அல்லது நீங்கள் பின்பற்றக்கூடிய உயிரினங்களின் வகையை கட்டுப்படுத்தும் உடல் பண்புகளைக் கொண்டிருப்பது போன்ற பல விஷயங்களால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவீர்கள். மேலும் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அவன் ஒரு அரிய அசுரனின் முழு வம்சாவளியை பெற்றால் அல்லது உதாரணமாக ஒரு டிராகனின் வம்சாவளியை பெற்றால் அவன் தன்னை டிராகனாக மாற்றிக்கொள்ள முடியும். அது வெற்றி பெற அவனுக்கு ஒரு புராண தரவரிசை உருமாற்ற இரத்த வம்சாவளி போன்ற உயர்ந்த வம்சாவளி தேவைப்பட்டாலும் இது இன்னும் அவனுக்கு நூற்றுக்கணக்கான சாத்தியங்களைத் திறந்த ஒரு வாயிலாக இருந்தது. மேலும் பிளட்லைன் மெர்ஜி என்பது 15 நிமிடங்கள் மட்டுமே குறுகிய காலமே என்றாலும் அது மற்றொரு பயனுள்ள திறனாகும். அவன் தன்னிடமிருந்த இரத்த வம்சாவளிகளின் சிறந்த பண்புகளைத் தேர்ந்தெடுத்து இந்த ஓபி உடல் மற்றும் மாயாஜால பண்புகள் மற்றும் திறன்களின் கலவையாக இருக்கும் ஒரு வடிவத்தை எடுக்க முடியும். செர்ரியை மேலே வைக்க நிலவன் தனது நிலை 5 நிலைகள் சென்று இப்போது 70ஆம் நிலையை அடைந்திருப்பதையும் கவனித்தார். இது உண்மையிலேயே மிகவும் அதிர்ஷ்டமான அறுவடை. நிலவன் தனது வழக்கமான ஜோக்கர் சிரிப்பைச் செய்தபடி கண்களில் மகிழ்ச்சியையும் மட்டுமே காண வானத்தை பார்த்தார். மாஸ்டர் மீண்டும் முதுமை அடைந்துவிட்டாரா? ரோனின் தனது சக துணை அதிகாரிகளிடம் கேட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? உமேகா கேள்வி கேட்டாள். மாஸ்டர் ஏதாவது முக்கியமான காரியத்தை செய்யும்போது நான் வழக்கமாக கண்காணிப்பேன். அதனால் அவருக்கு பயனுள்ள அல்லது விலைமதிப்பற்ற ஏதாவது கிடைக்கும்போதெல்லாம் அவர் எப்போதும் இப்படித்தான் சிரிப்பார். ரோனின் பதிலளித்தார். பரிணாமத்திற்கு பிறகு இறைவன் பதவியை அடைந்த அனைத்து துணை அதிகாரிகளும் நிலவனுக்கு தெரியாமல் தங்கள் சொந்த நனவையும் விருப்பத்தையும் உருவாக்கினர். நிலவனின் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்ற அவர்கள் இன்னும் திட்டமிடப்பட்டிருந்தாலும் அவர்களால் தாங்களாகவே சிந்திக்கவும் அவர் அவர்களுடன் பேச பயன்படுத்திய அதே ஹெய்மைன திறமையுடன் ஒருவருக்கொருவர் உரையாடவும் முடியும். எனவே கூற்றுகள் உண்மைதான். நீங்கள் தாமிரத்தை தேடும்போது தங்கத்தையும் நீங்கள் காணலாம் என்று நிலவன் கூறினார். இன்றைய மிகவும் பலனளிக்கும் வேட்டைக்குப் பிறகு நிலவரையை விட்டு வெளியேற முடிவு செய்தான். இப்போது அவன் சிறிது நேரம் இந்த உருமாற்றத் திறனை பயிற்சி செய்து பரிசோதிக்கப் போனான். இது நிச்சயமாக அவனது மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும். ஒரு நாள் இந்த திறன் தனது வாழ்க்கையை மாற்றும் என்பதை நிலவனுக்கு தெரியாது.